Welcome dears, this is Priya Mahesh from PM Kitchen. இன்னைக்கு வந்து கத்தியவாடி is a place in Gujarat I suppose. அதுல தாபா ஸ்டைல் ஒரு கிச்சடி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கத்தியவாடி தாபா ஸ்டைல் கிச்சடி மேக் ஃபுட் ஹெல்த்தி அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டா பேஜ்ல இருந்து நான் எடுத்தேன். செலிப்ரேட்டிங் அதர்ஸ் சீரீஸ்ல பிரியா மகேஷ் கிச்சன்ல இது செகண்ட் ரெசிபி. இது மாதிரி நிறைய முன்னாடி கொடுத்துருக்குறேன். இந்த வாட்டி அந்த சீரீஸ் அனௌன்ஸ் பண்ணதுனால நான் சொல்றேன். அகைன் ஐ டெல், திஸ் இஸ் கத்தியவாடி தாபா ஸ்டைல் கிச்சடி. கிச்சடினா நம்ம வந்து யூஸ்வலா ரவா கிச்சடி, சேமியா கிச்சடி தான் கேள்விப்பட்டிருக்கோம். நார்த் இந்தியன் ஸ்டைல்ல இது வந்து ரைஸ் அண்ட் டால் பேஸ்டு கிச்சடி. சாதம், பருப்பு எல்லாம் வச்சு கறிகாய்கள்லாம் போட்டு பண்ற கிச்சடி. இதுக்கு வந்து என்னோட பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லேடிஸ் ஃபிங்கர் பச்சடி, அதாவது வெண்டைக்காய் தயிர் பச்சடி பண்ண போறேன். பச்சை மிளகா, தேங்காய் எல்லாம் அரைச்சி விட்டு ஒரு சேஞ்சுக்கு இந்த தாபா ஸ்டைல் கிச்சடிக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி புலாவ் ஸ்டைலில் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு மேட்சிங்காக வந்து இந்த லேடிஸ் ஃபிங்கரையும் இது மாதிரி கிராஸில் கட் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். வெண்டைக்காய், அதுக்கப்புறம் வாழைக்காவும் அதே மாதிரி நீட்டாக கட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன ஒரு மாடுலேஷன் இந்த வாழைக்காய் கறியில் வெங்காயம் போட்டு நம்ம இன்னைக்கு சாம்பார் பொடி போட்டு பண்ண போகிறோம். சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெஷ் கோரியாண்டரை நல்லா அலசி பொடி பொடியாக நறுக்கி வச்சிட்டு இருக்கேன். வாங்க இப்போ எப்படி அந்த ஸ்டைல் கிச்சடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கப்பு பைத்தம்பருப்பு, 1/2 கப்பு கொஞ்சம் கம்மியாக தோரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்புக்கும் கீழே உளுத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதை வந்து இந்த கடாய் வந்து காஞ்சின்னு இருக்கு. வறுத்துட்டு போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இதை வறுத்துட்டு இது மேலே அரிசியும் போட்டு ஒரு பெரட்டிட்டு இங்கே தண்ணி வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். அதை அப்படியே மூட்டிட்டோன்னா அது பாட்டு சுட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த தண்ணி வந்து 1க்கு 1.5 தண்ணி புலாவுக்கு, இது 1க்கு 2 தண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5லேருந்து 2.25 டம்ளர் வருது. அப்போ நான் அதுக்கு வந்து 9.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் கிச்சடினா தளர இருக்கணும்ல, அதனால இதை வறுத்துட்டு பார்க்கலாம். மறந்துட்டாங்க, இந்த கிச்சடிக்கு பட்டாணி வேணும். நான் ஃப்ராசன் பட்டாணி தான் நல்லா அலசி எடுத்திருக்கேன். மட்டர் வந்து பாகிஸ்தானி மட்டர் தான் இங்கே மார்க்கெட்டில் இப்போ கிடைக்கிறது. ரேட் கொஞ்சம் ரொம்ப கூட இருக்குது. அதனால வந்து நம்ம ஃப்ராசன் பீஸை நல்லா அலசி எடுத்துட்டு இருக்கோம். இதை வந்து நல்லா வறுத்துட்டு பார்க்கலாம். போதுங்க, மிதமாக வறுத்துட்டா போகிறோம். இப்போ பாஸ்மதி ரைஸையும் போட்டு ஒரு பெரட்டிட்டு குக்கரில் ஒரு 6 விசில் விட்டுருங்க. கிச்சடிக்கு தேவையான மஞ்சப்பொடியும் உப்பையும் அதிலே போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு நம்ம வந்து இந்த பட்டாணி போட்டுக்கலாம். எல்லா கறிகாயுமே அதில் போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லாம் மூடி வச்சிடலாம். அரிசியோடு சேர்த்து நல்லா ஒரு 6 விசில் சின்ன பர்னரில் வச்சுருக்கேன். கொஞ்சம் கொதி வந்து இது வந்த உடனே நான் பெருசுக்கு மாற்றிடுவேன். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம வாழைக்காய் வதக்கிக்கலாம். இப்போ இந்த வாழைக்காலைங்க மட்டை ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு அதை அப்படியே க்ரீஸ் பண்ணுறதுக்காக மேரினேட்டுவீங்க. இதில் வந்து அரிசி மாவு, அப்புறம் மஞ்சப்பொடி, இது தேவையானது போட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் உப்பு வேணால் போட்டுக்கலாம். இதை வந்து ஈஸியாக இது பண்ணலாம். மூடி போட்டு அப்படியே குலுக்க வேண்டிதான். அப்போ வந்து ஈவன் ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்படி போட்டு 2 கையால் குழுவில் நம்ம வாழைக்காய்க்கு தாளிச்சிக்கலாம். வாழைக்காய், சேனக்கிழங்கு, அப்புறம் சேப்பங்கிழங்கு, கிழங்குக்கெல்லாமே வந்து தேங்காய் எண்ணெய் தான் பெஸ்ட்டு. ஸோ கேரளா ஸ்டைல் குக்கிங்லேயும் வந்து தோரன்னுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து கறின்னு சொல்லுவோம், சில இடங்களில் பொரியல்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா உருகணும். ஸோ வந்து இப்போ வந்து இந்த வாழைக்காவை நீட்டாக கட் பண்ணி நல்லா அதில் அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு, அப்புறம் சாம்பார் பொடி, கருவேப்பிலெல்லாம் போட்டு மூடி வச்சு நல்லா குலுக்கிட்டோம். அது இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ இதில் வந்து நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டு கொஞ்சமாக கடுகு, அப்புறமா கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அது பொரிஞ்ச உடனே அந்த வாழைக்காயை போட்டு ஒரு வதக்கி பின்னாடி சின்ன அடுப்பில் மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா வெடிச்சுடுத்து கடுகு. இப்போ வந்து இதை அப்படியே போட்டு மைல்டாக திருப்பிக்கலாம். வந்து மீடியம் ஃப்ளேமில் இங்கே பாருங்கள், இதை மூடிடலாம். இப்போ அடுத்தது வந்து வெண்டைக்காய் பச்சடிக்கு நம்ம தாளித்து வதக்கிக்க போகிறோம். இப்போ கடாயில் வந்து நான் இந்த மண் பாத்திரத்தில் தான் நான் அந்த காத்தியவாடி கிச்சடி வந்து ஃபைனலாக பண்ணி இறக்க போகிறேன். அதனால இதுலேயே வந்து நம்ம
பாத்திரம் மினிமைசேஷனுக்கோசரம் நம்ம வெண்டைக்காய் தாளிச்சிக்கலாம். அந்த பக்கம் கிச்சடிக்கு ரைஸ் வேகிறதுக்குள்ளே கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. ஸோ கடுகு வெடிக்கிற வரலையும் வெயிட் பண்ணலாம். வெடிச்சிருச்சுங்க. இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு செவந்துட்டு வெண்டைக்காயை போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். வெண்டைக்காய் சிம்மில் வதங்கினா போதுங்க. ஸோ அதை மூடி வச்சு வதக்கலாம். இப்போ இந்த கிச்சடி இருக்கு இல்லையா, அந்த குக்கர் எடுத்து அதுதான் நமக்கு ஃபஸ்ட் ஆகணும். பெரிய கேஸில் போட்டிங்க, அது ஏற்கனவே லைட்டாக வெந்திருக்கும். ஸோ தீயாது. இப்போது மீடியமுக்கு கொஞ்சம் மேலே வச்சுட்டு ஒரு 6 விசில் விட்டுடலாம். எல்லாமே ஒரே டயத்தில் ஆயிரும். அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணலாம், தாரத்துக்குள்ளே இந்த வெண்டைக்காய் பச்சடிக்கு தேங்காயும் பச்சை மிளகாவும் அரைச்சிக்கலாம். ஜீராம் போட்டுறாதீங்க. மகேஷ் கேட்பாரு, இது என்ன வெண்டைக்காய் மோர் குழம்பா பச்சடியான்னு. அந்த மோர் குழம்பு டேஸ்ட் வராமல் இருக்கணும்னா வெண்டைக்காய் தயிர் பச்சடி பண்ணுறோம். பச்சை மிளகாய் தேங்காய் மாத்திரம் போதும். இதுக்குள்ளே வெண்டைக்காவை கொஞ்சம் லைட்டாக வெந்துருச்சுங்க. ஸோ ஓப்பன் தவால ஃப்ரை பண்ணிக்கோங்க, மூடி எடுத்துருங்க, இல்லைனா ரொம்ப குழக்குழன்னு ஆயிரும். வெண்டைக்காய் பச்சடிக்கு தயிரும் மோனும் சேர்த்து சிலிப்பி வச்சுருக்காங்க. இதை வந்து இந்த அரைச்ச தேங்காய் பச்சை மிளகாய் அதில் விட்டு கலக்கி ரெடியாக வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆன கையோட இதில் போட்டு கலந்துட்டிங்கன்னா நம்ம பச்சடி ரெடி. இந்த கன்சிஸ்டன்சியில் கலக்கணும், அப்போ தான் ரைத்தா சூப்பராக இருக்கும். பச்சடி, ரைத்தா, வாட் எவர் வே யூ கால். இதுக்கு நடுவில் நம்ம இந்த கிச்சடிக்கு பூண்டு, உப்பு, கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடரை இந்த மாதிரி ஒரு குட்டி இதில் வந்து இடிச்சுக்க போகிறோம். நல்லா இஞ்சி ஒரு துண்டு போட்டிருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன். இதோ இருக்கு பாருங்க, இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், உப்பை வந்து இதில் போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். ஃபாஸ்ட்டாக வேலை நடக்கணும்னா முழுசாக போட்டு தட்டிட்டு இருந்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும். குட்டி குட்டியாக கட் பண்ணி இடிச்சிங்கன்னா நிமிஷமாக இடிச்சிடலாம். இந்த வெண்டைக்காய் எடுத்துங்க, இதை தூக்கி இதில் போட்டுட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு ஒரு பரட்டிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் முன்னாடி பச்சடியை தயிரில் போட்டுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தாபா ஸ்டைல் கிச்சடிக்கு வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டாங்க, கடுகு, கொஞ்சோண்டு பெருங்காயம், அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு போட்டாச்சு. இதை போட்டுட்டு இதில் வேர்க்கடலை போட்டிருக்கு, பட் இவருக்கு பிடிக்காது, அதனால நான் முந்திரி பருப்பு போட்டுறேன். இப்போ வந்து பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி விழுந்துட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு பூண்டு தட்டினது காரத்தை போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி போட்டுட்டிங்கன்னா வெங்காயம் வதங்காமல் விட்டுரும். பூண்டு தட்டி இருக்கிறதுனால ஈஸியாக வதங்கிடும். வதங்குற வரலையும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெங்காயம் வதங்கிட்டுங்க. நான் வாழைக்காய்க்கு வெங்காயம் போடலான்னு சொன்னேன் இல்லையா, மறந்துட்டேன். கொஞ்சம் போட்டு அதில் கறியில் கலக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இல்லையா, இதில் வந்து நம்ம இடித்த பூண்டு மசாலாவையும் போட்டுருங்க, கலக்கிட்டு பார்க்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கணுங்க, வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம இந்த நீட்டாக அரிஞ்சிருக்கிற தக்காளி போட்டுக்கலாம், நறுக்கி இருக்கிற வெங்காயம் வேகணும், மூடிடலாம். வேணா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் மகேஷ் டேஸ்ட்டுக்கு. ஏன்னா கிச்சடினா அவங்க பண்ணுறது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரையாக கூட இருக்கலாம். இது வந்து குழசலாக இருக்குன்னா நம்ம லஞ்சுக்கு சர்வ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா தண்ணி விட்டு நான் அந்த வெந்த சாத்தையும் கறிகாயும் மசிச்சிருக்கிறேன், காமிக்கிறேன் பாருங்க. இது மாதிரி நல்லா சேர்த்து கோத்து மசிச்சிடுங்க, இல்லைன்னா நம்ம ஊர் ஸ்டைலுக்கு வந்து இது லஞ்சுக்கு சர்வ் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருந்தாக்க அந்த தக்காளி மசாலா, வெங்காய மசாலா வெந்தவுடனே இதில் போட்டு அதில் கொத்தமல்லி தழை போட்டு இதோட கலக்கி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அமிர்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், முடிஞ்சப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி போட்டு முடிடலாங்க, அப்போ தான் அது வேகும். இந்த மசாலா நல்லா வெந்துருச்சுங்க வெங்காயத்தோட. இதில் இந்த கிச்சடியை போட்டு கலந்துடலாம். இப்போ இதை கலக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா சாதம் போட்டாச்சுன்னா அப்புறம் ஸ்பேஸ் இருக்காது, 1 ஸ்பூன் நல்ல காய்ச்சின நெய், அதான் நல்ல டேஸ்ட்டு. கிச்சடி ரெசிபி கொடுத்த மேக் ஃபுட் ஹெல்த்தி சேனலுக்கு கிராட்டிடியூட், நன்றி. இதை அந்த பேஜ்க்கான லிங்க்கும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம காத்தியவாடி தாபா ஸ்டைல் கிச்சடி ரைஸ் டால்லாம் போட்டு அரிசி பருப்பு கிச்சடி இஸ் ரெடி டு சர்வ். வாழைக்காய் வெங்காயம் போட்ட ரோஸ்ட்டு, அப்புறம் வந்து வெண்டைக்காய் பச்சடி, ஜவ்வரிசி கருவடாம், அப்பளம். சாப்பிட வாங்க. இது வந்து குஜராத் டிஷ், நீ ஏன் பண்ணுற அப்படின்னு கேட்டாக்க, அப்போ அவங்க வந்து நம்மக்கிட்டேருந்து வாழையில வாங்கிக்க முடியாது, பட்டுப்புடவை காஞ்சிபுரத்து இது சிறப்பாக அவங்க அதை அனுபவிக்க முடியாது, நம்ம வந்து ஆவின் பால் ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியாது. ஸோ ஒரு காமன் சென்ஸ் அப்ரோச்சோட
ஒரு கூட்டுறவு ஹார்மனியோட செயல்பட்டாலே அவங்கவுங்க லைஃப் வந்து நல்லா இருக்குங்கிறது இன்னைக்கான மெசேஜ். என்னோட டாட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா KG 2 சரியா ஞாபகம் இல்லை, அவள் குஜராத் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு வீடியோ டான்ஸ் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இது வரலையும் ஷேர் பண்ணுற அந்த லிங்க்கு. இது வரலையும் பிஎம்ஸ் கிச்சனும் டுவர்ட்ஸ் அ ஹெல்த்தியர் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் அந்த கிட்ஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ். இன்றைக்கி நம்ம பார்த்தது காத்தியவாடி ஸ்டைல் மசாலா கிச்சடி, அதுக்கப்புறம் இது வந்து வெண்டைக்காய் ரெய்த்தா, லேடிஸ் ஃபிங்கர் ரெய்த்தா, அதுக்கப்புறம் ஒரு வாழைக்காய் ரோஸ்ட் கறி, அதுக்கு வந்து க்ரன்ச்சினஸ்க்காக அப்லாம் அண்ட் வடாம். பப்பட் வந்து இங்கே செல்லாது மகேஷ் கிட்ட, அதனால் நான் இதை பொரிச்சிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க.